வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். எல்லாரும் சொல்லுங்க, ஆள கடவர்கள். இதைத்தான் நம்ம முதல் செஷன்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளுவதற்கு தான் கர்த்தர் நம்மை படைத்தார். தேவன் நம்மை படைத்த பொழுது அவருடைய மனதில் இருந்தது, இவன் ஆளணும், இவன் ஆளுகை செய்யணும். இந்த திட்டத்தோடு தான் அவர் நம்மை படைத்தார், நம்மளை டிசைன் பண்ணார். ஸோ அந்த ஆளுகை குறித்து நிறைய காரியங்களை ஆவியானவர் நம்மோடு பேசினார் கடந்த நாட்களில். ஆளுகை செய்கிற ஆற்றலை கர்த்தர் நமக்குள்ளே எப்படி வச்சார், ஜீவனாக நமக்குள்ளே எப்படி வச்சார், மனிதனுக்குள்ளே எப்படி வச்சார், அதை எப்படி ஏதேன்லேயே அவன் இழந்தான். இழந்து போன ஜீவனை இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததன் மூலமாக எப்படி திரும்ப கொடுத்தார், அந்த ஜீவனை நாம் எப்படி காத்துக்கொள்வது, அந்த காத்துக்கொண்டு அந்த ஜீவனை ஆக்டிவேட் பண்ணி எப்படி ஆளுகை செய்வது என்று பல காரியங்களை ஆண்டவர் கடந்த நாட்களில் நம்மோடு இடைப்பட்டார். இன்னைக்கு அதோடு தொடர்புடைய இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆவியில் உணர்த்தப்பட்டேன். அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இருங்க, யாரை உண்டாக்குவோமாக? மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த மனுஷன் அப்படின்ற வார்த்தை ஒருமையா பன்மையா, சிங்குலரா புளூரலா? சிங்குலர் ஒருமை மனுஷன். மனுஷர்கள் அப்படின்னா தான் என்னது? பன்மை. மனுஷன் அப்படின்னா என்னது? ஒருமையா? சரி, இப்ப வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் இருங்கம்மா, அவர்கள் என்பது ஒருமையா பன்மையா? என்ன இருந்திருக்கணும் அங்க? மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு சொன்னவர் அடுத்து என்னதான் சொல்லியிருக்கணும்? அவன் அப்படித்தானே சொல்லியிருக்கணும். என்ன சொல்றாரு? அவர்கள் அப்படின்றாரு. மனுஷனை சொல்லிட்டு அவர்கள் அப்படின்னு சொன்னா, மனுஷனை சொல்லும்போது யாரை மனதில் வச்சு சொல்றாரு? ஆதாம மனதில் வச்சு சொல்றாரு. அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது யாரை மனதில் வச்சு சொல்றாரு? என்னங்க? அப்பா, மறுபடி சொல்றேங்க, உங்களை மாதிரி பதில் சொல்றவங்களை உலகத்தில் எங்கேயும் நான் பார்க்க முடியாது. இவ்வளவு அருமையா ஷார்ப்பா பிரில்லியண்டா பதில் சொல்றீங்க. அவர்கள் என்கிற வார்த்தைக்குள்ளேயே யார் வந்துட்டா? ஏவாள் வந்துட்டா. ஒரு குடும்பம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? குடும்பம் வந்துருச்சு. இந்த குடும்பத்தை மனதில் வச்சுதான் சொல்றாரு, அவர்கள் ஆளக்கடவர்கள். விளங்குதா உங்களுக்கு? அப்போ ஆளுகைக்கும் குடும்பத்துக்கும் தொடர்பு உண்டு. அதனால இந்த கடைசி நாள், கடைசி செஷன்ல குடும்பத்தை பற்றி உங்களோடு பேச விரும்புகிறேன். ஏன்னா நம்முடைய தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், குடும்பங்களின் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறவர், குடும்பங்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். குடும்பம் கட்டப்படணும், குடும்பத்தை கட்ட விரும்புகிறார். God wants to build your family. இன்னைக்கு கிட்டத்தட்ட குடும்பமா வந்திருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எல்லாரும் குடும்பமா வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். சோ அதனால குடும்பத்தை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். குடும்பமா நீங்க எழும்பி நின்று ஆளுகை செய்ய போறீங்க.
ஆமென். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம். ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்படாத உலக பிரகாரமான ஆவிக்குரிய குடும்பங்களுக்குள்ள பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான போராட்டம். குடும்பத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை, குடும்பத்துக்குள்ள ஒரு ஐக்கியம் அந்யோன்யம் இல்லை. குடும்பம்னாலே பயங்கர ஒரு அது 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 வந்து குடும்பத்தை கட்டி இழுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. பிசாசும் குடும்பத்தை டார்கெட் பண்ணி குடும்ப அமைப்பை சிதைக்க பிசாசு இன்றைக்கு முழு மூச்சோடு வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் தான் குடும்பத்தை உண்டாக்கினார். குடும்பத்தை உண்டாக்கினவர் தேவன். நல்ல கவனிங்க, குடும்பம் என்கிற அமைப்பை உண்டாக்கினவர் தேவன். தேவன் குடும்பத்தை உண்டாக்கினதுனால, அவன் தேவனுக்கு எதிரியா இருக்கிறதுனால தேவன் உண்டாக்கின அந்த அமைப்பை சிதைக்கணும்னு விரும்புறான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் முதலாவது உண்டாக்கினது சபையை அல்ல, முதலாவது உண்டாக்கினது குடும்பத்தை. கர்த்தர் முதலாவது உண்டாக்கினது சமுதாயத்தை அல்ல, கர்த்தர் முதலாவது உண்டாக்கினது குடும்பத்தை. குடும்பத்தை தான் அஸ்திவாரம் போல உண்டாக்கினார். இந்த குடும்பத்துக்கு மேலதான் சபை கட்டப்பட வேண்டும், சமுதாயம் கட்டப்படணும். இப்படி சொல்றேன், குடும்பம் நல்லா இருந்தாதான் சபை நல்லா இருக்கும், சபை நல்லா இருந்தாதான் சமுதாயம் நல்லா இருக்கும். கவனிங்க, குடும்பங்கள் நல்லா இருந்தாதான் சபை நல்லா இருக்கும், சபை நல்லா இருந்தாதான் சமுதாயம் தேசம் நல்லா இருக்கும். சோ இது எல்லாத்துக்கும் அடிப்படையாய் அஸ்திபாரமாய் இருப்பது என்ன? குடும்பம். அதனால பிசாசு என்ன பண்றான்னா, சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு, சபையை அழிக்கிறதுக்கு அஸ்திபாரமா இருக்கிற எதை சிதைக்கிறான், எதை அழிக்கிறான்? குடும்பத்தை அழிக்கிறான். ஆகவே இந்த கடைசி செஷன்ல ஆண்டவர் குடும்பத்தை குறித்து உங்களோடு பேசணும்னு எனக்குள்ள ஒரு உணர்வை கொடுத்தார், உணர்த்தினார். அதை பேசி உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆமென். நீங்க குடும்பம் குடும்பமா எழும்பி ஆளுகை செய்ய போகிறீர்கள். குடும்பத்துக்கும் ஆளுகைக்கும் தொடர்பு இருக்கிறது. குடும்பம் நல்லா இல்லைன்னா உங்களால் ஆளுகை செய்ய முடியாது. குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் அன்பு இல்லைன்னா உங்களால் ஆளுகை செய்ய முடியாது. இந்த மாலை வேளை கர்த்தர் அநேக சத்தியங்களை நமக்கு போதிக்கும்படி விரும்புகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். திருமணமானவங்க கை தூக்குங்க. ஏன் சந்தேகமா இருக்கா? சந்தேகப்பட்டு கை தூக்குற மாதிரி மெதுவாக கை தூக்குறீங்க. சரி, கை கிளம்பு. திருமணமாகாத பேச்சுலர்ஸ் கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. நீங்க வைக்கப்படாதீங்க. சரி, அது ஒரு சிலர் இருக்கிறீங்க, கை கீழே போடணும். இன்னைக்கு நான் பேச போறது திருமணமானவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். திருமணமானவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நம்மெல்லாம் உள்ள வந்துட்டு படாத பாடு பட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க உள்ள நுழையிறதுக்கு முன்னாலேயே சில காரியங்களை கேட்க போறாங்க, சில விஷயங்களை கற்றுக்கொள்ள போறாங்க. அவர்கள் பாக்கியவான். அதான் ஒருத்தர் சொல்வாரு, குடும்பம் என்பது 4 பக்கமும் சுவருள்ள ஒரு கோட்டை. குடும்பம், திருமணம் என்பது 4 பக்கமும் சுவருள்ள ஒரு கோட்டை மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டா, இந்த கோட்டைக்கு வெளியே இருக்கிறவங்க, 4 பக்கமும் சுவர் இருக்கு, 4 பக்கமும் கோட்டை மாதிரி இருக்குது. அந்த கோட்டைக்கு வெளியே இருக்கிறவங்க யார்? அவங்க இன்னும் திருமணம் ஆகாத பேச்சுலர்ஸ். அவங்கெல்லாம் எப்படா அந்த கோட்டைக்கு உள்ள போகலான்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம்.
என்னைக்கு நமக்கு அந்த ஆனந்த பாக்கிய நாள் வரும், என்னைக்கு நமக்கு அந்த டேட் குறிப்பாங்கன்னு வெளியே இருக்கிறவங்கெல்லாம் எப்போ உள்ள போகலான்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஆனா இதே மாதிரி துடியா துடிச்சு உள்ள போனாங்க பாருங்க. நீங்க சிரிக்கும் போதே எனக்கு தெரியுது, அவங்க கதையே வேற. அவங்க கதையே வேற. அவங்க கதை என்ன? ஏண்டா உள்ள வந்தோம் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன் பிரதர், உள்ள வந்திருக்க மாட்டேன் பிரதர். இப்போ உள்ளேயும் இருக்க முடியல. ஏன்னா 4 பக்கமும் சுவர் இருக்கிறதுனால என்னால் என்ன செய்ய முடியாது, வெளியே குதிச்சு வெளியே போக முடியாது. படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி பாடுபடுறதுக்கு தான் கர்த்தர் இந்த குடும்பம் என்ற அமைப்பை உண்டாக்கினாரா? இப்படி கஷ்டப்படுறதுக்கு தான் இந்த திருமணம் என்ற அமைப்பை உண்டாக்கினாரா? திருமணம், குடும்பம் என்பது தேவனால் உண்டாக்கப்பட்டது அல்லவா? நம்முடைய தேவன் நல்லவராச்சே, மனுஷனுக்கு நன்மைதான செஞ்சிருப்பாரு, மனுஷனுக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டாரு, மனிதனுடைய நன்மைக்காகத்தான கர்த்தர் செஞ்சிருப்பாரு. அப்புறம் ஏன் இத்தனை பிரச்சனை? அதைத்தான் இன்னைக்கு காண்பிக்க போறேன். அப்புறம் ஏன் இத்தனை போராட்டம்? ஏன் குடும்பத்தை இழுக்க முடியல? ஏன் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை? வாசிக்க போகிறோம். திருப்புவோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 8 குடும்பம் என்பது கட்டப்பட வேண்டிய ஒன்று. எல்லாரும் சொல்லுங்க. நம்ம குடியிருக்கிற வீட்டை கட்டுறோம்ல, வீட்டை கட்டுறதுக்கு பிரயாசப்படுறோமா, முயற்சி எடுக்கிறோமா, அதுக்காக பல ஆலோசனைகளை கேட்குறோமா, அதுக்காக நேரம் செலவழிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வீட்டை கட்டுற மாதிரி எதை கட்டணும்? குடும்பத்தை கட்டணும். வீட்டை கட்டுறதுக்கு பல பொருட்கள் தேவைப்படுகிறது, பல மூலப்பொருட்கள் தேவைப்படுது. வீட்டை கட்டுறதுக்கு என்னென்ன தேவை சொல்லுங்க? ஒரு வீட்டை கட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவை? செங்கல், சிமெண்ட்டு, மண், கல், கம்பி, ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. சரி, குடும்பத்தை கட்டுறதுக்கும் சில மூலப்பொருட்கள் இருக்குது. அந்த மூலப்பொருட்களை வச்சுதான் நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்ட முடியும். There are some ingredients to build your family. உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கென்று கர்த்தர் வைத்த மூலப்பொருட்கள் 3 மூலப்பொருட்கள் இருக்கிறது. அந்த 3 மூலப்பொருட்களை வச்சுதான் நீங்க குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். 3 ingredients to build your family. எடுத்து வாசிங்க. அந்த 3 மூலப்பொருள் என்னன்றதை நான் உங்களுக்கு வேகமா காண்பிக்கும்படி விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24, 3, 4. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு. வீடு என்பது நாம குடியிருக்கிற வீட்டை பற்றி போடல. வேதத்துல பல இடங்கள்ல வீடு என்கிற வார்த்தை நாம் குடியிருக்கிற அந்த பில்டிங், அந்த வீடு என்கிற கட்டடத்தை குறித்து போடல. வீடு என்ற வார்த்தை குடும்பத்தை குறிக்கிற வார்த்தை. குடும்பம் என்கிற அர்த்தத்துல தான் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். இப்ப வாசிங்க. வீடு அல்லது குடும்பம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு. நம்பர் 1 முதல் மூலப்பொருள் சத்தமா சொல்லுங்க. விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். நம்பர் 2 விவேகம் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். விவேகம். வாசிங்க. அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். நம்பர் 3 சொல்லுங்க. அறிவு.
எல்லாரும் இந்த மூணையும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு புருஷனும் மனைவியும் இந்த 3 மூலப்பொருட்களை வைத்துதான் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். Wisdom, understanding, knowledge. இந்த 3 இல்லைன்னா குடும்பம் அடி வாங்கும். இந்த 3 நீங்க தேடணும். இந்த 3ஐயும் நீங்க சம்பாதிக்கணும். இந்த 3க்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். மறுபடி சொல்லுங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 மறக்கவே கூடாது. வீடு பணத்தினாலே கட்டப்பட்டுன்னு சொல்லல. எதனால கட்டப்பட்டு? பணம் குடும்பத்தை கட்டாது. பணம் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதற்கு உதவும். கட்டாயம் வேணும். பணம் கட்டாயம் நமக்கு வேணும். பணம் இல்லாம குடும்பத்தின் தேவை என்ன செய்யப்படாது? சந்திக்கப்படாது. ஆனா வெறும் பணத்தை மட்டும் வச்சு குடும்பத்தை என்ன செய்ய முடியாது? கட்டிட முடியாது. அப்படின்னா ஊர்ல இருக்கிற பணக்கார கோடீஸ்வரர்கள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். நல்லா இல்ல. வெறும் பணத்தை மட்டும் வச்சு நம்ம குடும்பத்தை கட்ட முடியாது. கட்டிடலாம் நினைக்காதீங்க. பணத்தை வச்சு இல்ல, எதை வச்சுதான் கட்டணும்? ஞானம். ஞானம், விவேகம், அறிவு. மறுபடி சொல்லுங்க. இந்த 3ல முதல்ல ஒரு மனுஷனுக்குள்ள எது வரும்னா அறிவு. ரெண்டாவது எது வரும்னா விவேகம் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங். மூணாவது எது வரும்னா ஞானம். அப்ப இந்த வரிசையில சொல்லுங்க. ஒரு வீட்டை கட்டுறதுக்கு, ஒரு குடும்பத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற 3 பொருட்களை, மூல பொருட்களை இந்த வரிசையில சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் 1 அறிவு, விவேகம், ஞானம். அறிவுனா என்ன? ஒரு புதிய காரியத்தை, புதிய தகவலை அறிந்து கொள்ளுதல். நாலேஜ். நாலேஜ் இஸ் இன்ஃபர்மேஷன். ஒரு புதிய தகவலை அறிந்து கொள்வது. விவேகம் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன? நாம் அறிந்து கொண்டதை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்வது, இன்னும் விரிவாய் புரிந்து கொள்வது. அதான் அண்டர்ஸ்டாண்டிங். காம்ப்ரிஹென்ஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்றாங்க. ஞானம்னா என்ன? விஸ்டம்னா என்ன? எதை அறிந்தோமோ, எதை புரிந்து கொண்டோமோ அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணுவது. அப்ளிகேஷன். விஸ்டம் இஸ் அப்ளிகேஷன். அப்ளை பண்றதுனா என்ன? அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவது, நடைமுறைப்படுத்துவது. நம்ம எல்லாரும் 3வது படிக்கும்போது 3வது ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, கீரை சாப்பிடுவது உடலுக்கு நல்லது, ஆரோக்கியமானதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. படித்தோமா? எல்லாரும் படித்தோமா? படித்து பரீட்சையில் எழுதினோமா? எதுக்கு படித்தோம்? எதுக்கு பரீட்சை எழுதினோம்? சொல்லுங்க. என்னடா? அப்பதான் ஆனாங்க உன் பேர் தான்டா ஆமோஸ், என்னை பார்க்க சொன்னலடா. நீங்க யாருமே சொல்லாத பதில் அவன் சொல்றாங்க. நானே அந்த பதிலை தாங்க சொல்ல வந்தேன், அவன் சொல்லிட்டு போட்டாங்க. நான் சொல்ல வேண்டிய பதிலை அவன் சொல்லிட்டான். எதுக்கு படித்தோம்?
கீரை சாப்பிட்றதுக்கு இல்லை, 3 முடிச்சு 4 போறதுக்கு, பாஸ் ஆகிறதுக்கு. அதுக்கு தானே மனப்பாடம் பண்ணோம். 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கீரையை பற்றிய ஒரு பெரிய பாராகிராஃபே படித்தோம். கீரையிலே விட்டமின் ஏ, விட்டமின் பி எல்லாத்தையும் சொன்னாங்க. அது கல்லீரலை காக்கும், நுரையீரலை காக்கும், லங்ஸை காக்கும், அதை ஒரு பெரிய பாராகிராஃப், ஒரு எஸ்ஏயே படித்தோம். 3வது படிக்கும்போது நமக்கு கிடைத்தது அறிவு. 9வது படிக்கும்போது நமக்கு கிடைத்தது அண்டர்ஸ்டாண்டிங். அதை இன்னும் கொஞ்சம் விரிவா படிச்சோம். இத்தனையும் அறிவையும் பெற்று அண்டர்ஸ்டாண்டிங்கும் பெற்ற பிறகு இன்னும் கீரை சாப்பிடாத ஆளு இங்க உட்கார்ந்து இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அறிவு கிடைச்சது, விவேகம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சது, என்ன வரல? பாஸ்டர், எதுக்கு இந்த கீரை கதையை இப்ப சொல்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் சொல்ல போறது எதுவும் இந்த கீரை கதை மாதிரி ஆயிரக்கூடாது. இதை நீங்க எடுத்துட்டு போய் உங்க லைஃப்ல, உங்க குடும்பத்தில் நீங்க என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். அதை நீங்க செயல்படுத்தணும். அதுதான் என்னது? ஞானம். அப்படி செயல்படுத்தும் பொழுதுதான் உங்கள் குடும்பம் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். வணங்குச்சா உங்களுக்கு? ஸோ இன்னைக்கு அறிவை பற்றி லேசா சொல்ல போறேன். என்ன அறிவு நமக்கு இருக்கணும்? என்ன அறிவு நமக்கு இருக்கணும்? நம்பர் ஒன், நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய தொழிலுக்கு, நம்முடைய வேலைக்கு, நம்முடைய வியாபாரத்துக்கு, நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் அஸ்திவாரமான ஒரு அறிவு இருக்குது. அது என்ன அறிவுனா, தேவனை அறிகிற அறிவு. இதுதான் அஸ்திவாரம், ஃபவுண்டேஷனல் நாலேஜ். நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு அடிப்படையா நமக்கு இருக்க வேண்டியது, அஸ்திவாரமா இருக்க வேண்டியது, புருஷனும் மனைவியும் தேவனை தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அறியணும். தேவனை அறிகிற அறிவிலே வளரணும். தேவன் இன்னார் என்பதை நீங்க அறிகிறதுக்கு உங்க நேரத்தை செலவழிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்கள்ல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி நூற்றுக்கணக்கான சபைகளை ஸ்தாபித்த ஒரு அப்போஸ்தலன் சொல்றாரு, தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள்ல சொல்றாரு, என் வாழ்க்கையில ஒரு காரியத்துக்காக எல்லாத்தையும் நஷ்டமா, எல்லாத்தையும் குப்பையா என்னன்னா அந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா என்றேன். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு பவுல் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. கர்த்தரை அறிகிறதுக்கு எல்லையே கிடையாது. நம்ம ஜீவகாலமெல்லாம் அறிஞ்சாலும் அவரை அறிஞ்சு முடிக்க முடியாது. அவ்வளவு பெரியவர், அவ்வளவு விஸ்தாரமானவர். அவர் அறிஞ்சு முடிக்க முடியாது. ஆனால் குடும்பத்தை கட்டுறதுக்கு நமக்கு தேவையான ஒரு அறிவு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவு தேவை. அதை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன். ஒரு அறிவு தேவை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் படைத்தார். எல்லாத்தையும் படைச்சிட்டார். உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் படைத்த தேவன் அவர் படைத்த எல்லாத்தையும் பார்த்த பொழுது அது எல்லாம் எப்படி இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் நல்லா இருக்குது. நல்லதா படைச்சிட்டு அது கடைசியில தான் யாரை படைக்கிறார்? மனிதன் ஆதாமும் ஏவாளையும் படைக்கிறார். அப்போ ஆதாமும் ஏவாளும் கண்ணை திறந்த உடனே, அவர்கள் படைக்கப்பட்டு அவர்கள் கண்ணை திறந்த உடனே அவங்க சுத்தி பார்க்கிற எல்லாம் எப்படி இருக்கு? சொல்லுங்க. நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்குதுன்னா
இதையெல்லாம் படைத்தவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? என்னங்க, நான் என்னுடைய பெர்செப்ஷன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த ரெவலேஷன் படி சொல்றேன். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அவர்கள் கண்ணை திறந்த உடனே ஆண்டவரை குறித்து கிடைத்த முதல் வெளிப்பாடு என்ன தெரியுமா? என்னை படைத்த கர்த்தர் நல்லவர், என்னை படைத்த ஆண்டவர் நல்லவர். நான் விசுவாசிக்கிறேன், குடும்பத்தை நீங்க கட்டி எழுப்புறதுக்கு ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் அடிப்படையில் இந்த அறிவு இருக்கணும். என்னை ரட்சித்த, என்னை மீட்டு கொண்ட, என் குடும்பத்தை தெரிந்து கொண்ட என் தேவன் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, நல்லவர். நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவர், அவர் நன்மை மாத்திரமே செய்கிறவர். நல்லவர்ன்ற அறிவு வந்துருச்சுன்னா அதோடைய சேர்ந்து இன்னொன்னும் கரெக்டாக கண்டிப்பாக வந்தாகணும். என்ன தெரியுமா? தேவரீர் நல்லவரும். அப்ப நல்லவர்னா என் வாழ்க்கையில் அவர் செஞ்சதெல்லாம் என்னதான்? நன்மைதான். குடும்பத்தை கட்டுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்ததெல்லாம் நன்மை. நன்மை. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்ததெல்லாம் நன்மை, அப்படிதானா? என்ன ஒன்றும் சத்தம் வரமாட்டேங்குது? இவர் எங்கேயோ வர்றாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த வர்றேன், சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் நன்மை. அப்போ உங்க மனைவி யாரு? என்னங்க இந்த பக்கம் சத்தம் வரமாட்டேங்குதே? சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லாம விட போறது இல்ல. சொல்லுங்க, உங்க மனைவி யாருங்க? நன்மை இல்ல, தேவனால் அருளப்பட்ட நன்மை. உங்க வீட்டுக்காரர் யாருங்க? ஒரு 5 பேர் தாங்க சொல்றாங்க. சொல்லு, சத்தமா சொல்லுங்க. இப்போ தேவன் கிட்ட இருந்து ஒரு நன்மை வந்துச்சுன்னா அது உண்மையிலேயே அதை நன்மையா நம்ம பார்த்தோம்னா அந்த நன்மைக்காக கர்த்தருக்கு என்ன சொல்லுவீங்க? எத்தனை பேர் உங்க துணைக்காக டெய்லி ஒரு தடவையாவது நன்றி சொல்ற? இந்த 21வது நாள், இந்த கடைசி நாளில் இன்னைக்கு ஒரு புதிய ஆரம்பம் உங்க குடும்பத்தில் ஆரம்பிக்கட்டும். நான் விளையாட்டுக்கு சொல்லலை. உங்க புருஷனுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க மனைவிக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மேஜிக் மாதிரி உங்க வீட்டில் சில நன்மைகள் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. டெய்லி சொல்லு, ஆண்டவரே இந்த மனைவியை கொடுத்ததுக்காக உமக்கு, ஆண்டவரே இந்த புருஷனை கொடுத்ததுக்காக உமக்கு. சிலர் என்ன சத்தமே வர மாட்டேங்குது? சிலர் என்ன சொல்றீங்க தெரியுமா? என்ன சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க தெரியுமா? அந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா இப்படியெல்லாம் பேச முடியும். அந்த ஆளை பற்றி நல்லா தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்? அந்த ஆள் மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க.
நீங்க வாயை திறந்து நன்றி சொன்னீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஏன்னா ஒன்றை தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களோட பேச போறாரு. நீங்க நினைச்சு உங்க புருஷனுடைய குணத்தை மாத்தவே நீங்க முயற்சி பண்ணி உங்க மனைவியினுடைய குணத்தை அப்ப மாற்ற முடியாதுன்ற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டா இன்னையோட எதை விட்டுறணும்? அவரை மாத்திர முயற்சியை விட்டுறணும். பேசியே மாத்தி காமிக்கிறேன் பிரதர், பேசியெல்லாம் மாற்ற முடியாதுமா. மாற்ற முடியாதுன்னா மாற்ற முடியாது, அவ்வளவுதான். மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சா அதோட விட்டுறணும், மாத்திர முயற்சியை விட்டுறணும். நீங்க மாற்ற முடியாது, ஆனா கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரால் மாற்ற முடியாத ஒரு ஆள் இல்லை. கர்த்தர் மாற்றணும்னா கர்த்தருக்கு நீங்க வழியை திறந்து கொடுக்கணும். கர்த்தர் செயல்படுறதுக்கு வாசலை திறந்து கொடுக்கணும். எப்படி திறந்து கொடுப்பது? துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். அப்ப டெய்லி உங்க புருஷனுக்காக சொல்லியே கர்த்தரை துதிங்க. இந்த புருஷனை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மனைவியை எனக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். டெய்லி ஒரு தடவையாவது சொல்லுங்க. எத்தனை குடும்பங்கள்ல இதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்து எத்தனை குடும்பங்களை மாற்றம் எங்க சர்ச்சில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த ஆளு குடிகார ஆளு. குடிச்சு குடிச்சு வெளியே குடி, வீட்டில் வந்தா என்னங்க கரெக்ட்? இவ்வளவு துல்லியமா சொல்றீங்க. இதுதான் அந்த சகோதரியுடைய வாழ்க்கை. 7 வருஷம் கண்ணீரின் வாழ்க்கை. வேற ஊர்ல இருந்தாங்க, அவங்களால அதுக்கு மேல இருக்க முடியல. அந்த ஆள் ஒரு கிறிஸ்தவன் தான், கிறிஸ்தவன் நினைச்சுதான் கொடுத்தான். ஒரு பெயர் கிறிஸ்தவ சபைக்கு போற, இவங்களும் ஒரு பெயர் கிறிஸ்தவ சபைக்கு போறவங்க, அந்த ஆளும் ஒரு பெயர் கிறிஸ்தவ சபைக்கு போற ஆளு. கொடுத்துட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. வாழ்நாள் முழுவதும் கண்ணீர். பைபிள் எல்லாம் கிழிச்சு தூக்கி எரிஞ்சிட்டான். அதுக்கு மேல அந்த பிள்ளையால வாழ முடியல. அவங்க அம்மா அப்பதான் ஒரு 6 மாசமா எங்க சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. இது என்னால இனி வாழ முடியாதுன்னு அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு வெளியூர்ல இருந்து. அந்த அம்மா சொன்னாங்க, நீ ஒன்றும் செய்யாத, சர்ச்சுக்கு வா, சர்ச்சில் கர்த்தருடைய வார்த்தையை கேளு. அந்த அம்மா அந்த சகோதரி வந்துச்சு. அது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்தோம். அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்கிடுச்சு. இதைதான் சொல்லும், உன் புருஷனுக்காக கர்த்தரை துதிக்க முடியல. என்னால் அந்த ஆளுக்காக நான் எப்படி துதிக்கிறது? நீ வாயை திறந்து துதிக்க துதிக்க துதி வரும். 3-4 மாசமா பேசாத ஆளு திடீர்னு அந்த ஆளா ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சான். ஃபோன் பண்ணி பேசின ஆளு அதுக்கப்புறம் வாரம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். வீட்டுக்கு வந்த ஆளு அந்த ஆள் வீட்டுக்கு வருவான், சனிக்கிழமை வருவான், ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக மனைவியும் பிள்ளைகளையும் சர்ச்சில் கொண்டு வந்து இறக்கி விடுவான். இறக்கி விட்டு போயிடுவான், உள்ளே வரமாட்டான். இப்படியே வந்து போய்கிட்டு இருந்தோம். நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம், வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது. அதாவது நெகட்டிவாக பேசக்கூடாது, கோவிச்சு பேசக்கூடாது. அவர் வந்தார்னா அவர்கிட்ட அன்பை காண்பிங்க, அன்பாக இருங்க, அவருக்கு நல்லா சமைச்சு சாப்பாடு போடுங்க. இப்படி சொல்லி கொடுத்தோம். அந்த ஆளுக்கு இந்த பிள்ளைகிட்ட ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்துட்டார். இந்த பிள்ளை இப்படி பிள்ளை இல்லையே, இந்த பிள்ளை இப்படி பிள்ளை இல்லையே, இதில் ஏதோ மாற்றம் இருக்குதேன்னு பார்த்துட்டு யாருமே, நானும் சொல்லிட்டேன், சர்ச்சுக்கு வா கொள்ளுன்னெலாம் கூப்பிடாத. ஏன்னா அந்த ஆள் இப்போது வேறு மாதிரி இருக்கிறாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, துதிச்சுக்கிட்டே இரு. யாருமே கூப்பிடாமல் ஒரு நாள் அந்த ஆளாக உள்ளே உட்காந்தார். யாரும் கூப்பிடலை. சரி நம்மளும் உட்காந்து பார்ப்போமேன்னு உட்காந்தவர் ஞானஸ்தானம் எடுத்தார். என் கையில் நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். கர்த்தருடைய பிள்ளையாக மாறினார்.
இன்றைக்கு குடும்பமா சந்தோஷமா இருக்கிறார்கள். எங்க ஆரம்பிச்சது? துதி. துதி. உங்க புருஷனுக்காக துதிங்க, மனைவிக்காக துதிங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு என்ன சொல்லுங்க? நன்றி சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக, கீழ்ப்படியாத பிள்ளையா இருக்கலாம், உங்க பேச்சுக்கு செவி கொடுக்காத பிள்ளையா இருக்கலாம், ஆனாலும் அந்த பிள்ளைகளை கர்த்தர் தான் கொடுத்தார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி. சோ தேவனை அறிகிற அறிவுல இவ்வளவு வேலை இருக்குது. தேவனை உண்மையா அறிஞ்சா அது நம்முடைய வாழ்க்கையில செயலாய் மாறும். தேவன் நல்லவர், நன்மை செய்கிறவர். எனக்கு வந்த துணை கர்த்தரிடத்திலிருந்து வந்த நன்மையான ஈவு. அந்த நன்மையான ஈவுக்காக நான் கர்த்தரை துதிப்பேன். ஏன்னா வேதம் சொல்லுகிற நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து. அப்போ உங்க மனைவி எங்க இருந்து இறங்கி வந்தவங்க சொல்லுங்க பிரதர். இல்லை, நீங்க கொஞ்ச நேரம் பேசாதீங்கடா, நீங்க கொஞ்ச நேரம் பேசாதீங்க. இவன் சொல்றான் வானத்துல இருந்து. சரி, கவனிங்க, உங்களுக்கு ஏதாவது புரியும். பிரதர் சொல்லுங்க, உங்க மனைவி எங்க இருந்து வந்தவங்க? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து. அப்படி பாருங்க. உங்க கணவர் எங்க இருந்து வந்தவர்? ஆமா, இவர் பெரிய வானத்திலிருந்து குதிச்சவர். வேதம் சொல்லுது அவர் வானத்திலிருந்து தான் என்ன பண்ணிருக்காரு, வந்திருக்கிறாரு, குதிச்சிருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. அவர் அப்படி பாருங்க. உங்க பார்வையை மாற்றுங்க. ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பார்வை மாறினா வாழ்க்கை மாறும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சேலஞ்ச் பண்ணிட்டு போறேன், சவால் விட்டுட்டு போறேன். உங்க பார்வை மாற 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 உங்க துணையினிடத்துல, உங்க கணவனிடத்துல, உங்க மனைவியிடத்துல மாற்றம் உண்டாகுதா இல்லையான்னு பார். உங்க குடும்பத்துல அன்பு ஐக்கியமும் உண்டாகுதா இல்லையான்னு பார். கட்டாயம் கர்த்தர் அதை செய்வார். என் தேவன் மாறாதவர், என் தேவன் உண்மை உள்ளவர், அவருடைய வார்த்தை மாறாது. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் வாசம் பண்ணுவார். சோ முதலாவது தேவனை அறிகிற அறிவு. ரெண்டாவது ஒரு ஆண், ஒரு புருஷன், ஒரு ஆணை கர்த்தர் எதற்காக படைத்தார் அதை நம்ம அறியணும். ஒரு ஆணை படைத்ததனுடைய நோக்கம் என்ன? தேவன் என்ன மனதில் வச்சு ஒரு ஆணை படைச்சார் பார்க்கலாமா? ஒரு ஆணை எதுக்கு படைச்சான்னு பார்ப்போமா? திருப்புங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ரைட், கவனிங்க. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. இதை பொதுவாக எல்லா திருமணங்களிலும் சொல்லி தான் நம்ம திருமணம் நடத்துறோம். நானுமே எல்லாம் சொல்லி தான் திருமணம் நடத்துறோம். இந்த உலகத்தில் மனுஷர்கள் யாரும் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்பது உண்மை ஒரு பக்கம். ஆனா இந்த 2:18 ஆண்டவர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லும்போது யார மனதில் வச்சு சொன்னார் சொல்லுங்க? ஏவாளையா? யார மனதில் வச்சு சொன்னார்னு இப்ப பார்ப்போம். அவர் மனதில் வச்சு சொன்னது யாரு அப்படின்னு இப்ப பார்ப்போம். திருப்புங்க அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். கவனிங்க, இந்த மனுஷன் 7வது வசனத்துல தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷன் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆதாம்.
இப்ப ஏவாள் உண்டாக்கப்பட்டுட்டாளா, இன்னும் உண்டாக்கப்படலையா? ஏவாள் இன்னும் ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் உண்டாக்கல. முதல்ல ஆதாம உண்டாக்கிட்டு அப்புறம்தான் யாரை உண்டாக்கினார்? ஏவாளை உண்டாக்கினார். இன்னும் ஏவாள் என்ன செய்யப்படல? உண்டாக்கப்படல. அப்ப 7வது வசனத்தில் உண்டாக்கப்பட்டது யார் மட்டும்? ஆதாம் மட்டும். சரியா? இப்ப 7வது வசனத்தில் ஆதாம உண்டாக்கிட்டார். 8வது வசனத்தில் ஏவாளை கொடுத்தாரா? பாருங்க, பைபிளை பாருங்க. ஏவாளை கொடுத்தாரா? என்ன கொடுத்தாரு? 8வது வசனத்தில் என்ன கொடுத்தாரு? வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஏவாளை கொடுக்கல, எதை கொடுத்தார்? தோட்டத்தை கொடுத்தார். அப்போ ஒரு ஆணுக்கு, தேவனை பொறுத்த அளவுல ஒரு ஆணுக்கு முதல் தேவை பெண் அல்ல, தோட்டம். ஹலோ, ஒரு ஆணுக்கு முதல் தேவை பெண் அல்ல, முதல் தேவை தோட்டம். ஆண்கள் நல்லா கவனிங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆண்கள் எல்லாம் கவனிங்க, கர்த்தர் உங்களோட பேச விரும்புற. தோட்டம் என்றால் என்ன? வாசிங்க, ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை. போதும். தோட்டம் என்பது என்ன? தேவன் உலாவுகிற இடம், தேவனுடைய பிரசன்னம். ஒரு ஆணுக்கு முதல் தேவை பெண் அல்ல, முதல் தேவை தேவனுடைய பிரசன்னம். எந்த குடும்ப தலைவர், எந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண் தன்னுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தில் வாழ்றதுக்கு, தேவ பிரசன்னத்தை நாடுறதுக்கு, தேவ பிரசன்னத்துக்குள்ள போறதுக்கு வாஞ்சிக்கிறானோ அந்த குடும்பம் மகிமையான குடும்பமாய் கட்டி எழுப்பப்படும். இங்க இருக்கிற சகோதரர்களுக்கு சொல்றேன், இங்க இருக்கிற ஆண்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்துல தேவ பிரசன்னத்தை முதல்ல தேட வேண்டியது நீங்க. நிறைய குடும்பம், ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள்ல ரட்சிக்கப்பட்ட கணவன்மாரே என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த சர்ச்சு, இந்த பிரேயரு, இந்த கோயில் குளம், இந்த டிபார்ட்மெண்ட்டையே நான் மனைவி கிட்ட கொடுத்துட்டேன்றாரு. இந்த டிபார்ட்மெண்ட் யார் டிபார்ட்மெண்டா? இது மனைவி டிபார்ட்மெண்ட் இல்லைங்க, முதன்மையா உங்க டிபார்ட்மெண்ட். சர்ச்சுக்கு வர்றது நீங்க தான் முதல்ல வரணும். கர்த்தருடைய காரியங்கள்ல நீங்க தான் முதன்மையா இருக்கணும். கர்த்தரை தேடுறதுல நீங்க தான் முதலாளா இருக்கணும். உங்க குடும்பத்தை நடத்துற குடும்ப தலைவராகிய நீங்க தான் முதலாவது தேவனை தேட வேண்டும். ஏவாளையும் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சார், ஆனா ரெண்டாவது தான் வச்சார். முதல்ல தோட்டத்தில் வச்சது யாரைத்தான் வச்சார்? ஆதாம தான் வச்சார், ஆணை தான் வச்சார். அப்ப ஆண் என்பவன் யார்? ஒரு ஆணை கர்த்தர் எதுக்கு உண்டாக்கினார்னா, முதன்மையாக தன்னுடைய பிரசன்னத்திலே வாழும்படி ஆணை உண்டாக்கினார். இன்னைக்கு உலகமெல்லாம் போங்க, எந்த சர்ச்சுக்கு போனாலும் யார் கூட்டம் தான் அதிகமா இருக்கு? ஏன்? இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். பிசாசு அவ்வளவு ஈஸியா ஆண்களை விட மாட்டான். ஏன்னா ஆண்கள் கர்த்தரை தேடிட்டாங்கன்னா அந்த குடும்பம் உருப்பற்றுன்னு அவனுக்கு தெரியும். ஆண்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ள அவன் கால் வைக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால ஆண்களை ரட்சிக்கப்படுறதுக்கே விட மாட்டான். கடின இருதயம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டாலும் கர்த்தரை உற்சாகமா தேட விட மாட்டான். கர்த்தருக்காக காரியங்களை செய்ய விட மாட்டான்.
சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு நேரம் செலவழிக்க விட மாட்டான். வேலை 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 செய்யணும். அடுத்து சொல்ல போறேன், வேலை கண்டிப்பா செய்யணும். ஆனா வேலையை காட்டிலும் முதன்மையான இடத்தை எதற்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கும் அவருடைய பிரசன்னத்துக்கும் நீங்க கொடுக்கும்போது உங்க வேலையை அவர் பார்த்து கொள்வார். சோ ஒரு ஆணினுடைய முதல் தேவை தேவனுடைய பிரசன்னம். இரண்டாவது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தோட்டத்துல கொண்டு வந்து என்ன கொடுத்தார் அவனுக்கு? ஏவாள் வந்துட்டாளா வரலையா? சொல்லுங்க. ஏவாள் இன்னும் வரல, ஆனா என்ன வந்துருச்சு? வேலை வந்துருச்சு. அப்ப இதுல இருந்து என்ன அறிந்து கொள்கிறோம்? ஒவ்வொரு ஆண் மகனும் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஒழுங்கு. இந்த ஒழுங்கெல்லாம் நம்ம பார்க்காததுனால எத்தனை குடும்பத்தில் கண்ணீர், எத்தனை குடும்பத்தில் கண்ணீர். நான் பாஸ்டரா இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் பேசுறேன், வருத்தத்தோட பேசுறேன். சில வாலிப பசங்க வந்து சொல்லுவாங்க, பொண்ணு பாருங்க பாஸ்டர். என்னது? பொண்ணு பாருங்க பாஸ்டர். என்னடா பொண்ணு பார்க்கலாம்டா, என்னடா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? வேலையெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் பாஸ்டர், முதல்ல ஏற பாருங்க. பொண்ணை பார்க்கறதுக்கு இப்போ என்னடா அவசரம்? என்ன பொண்ணு பார்க்கணும், பொண்ணு அவசரம் என்னடா? இல்லை பாஸ்டர் வயசாகிட்டே போகுது பாஸ்டர். அப்போ இவருக்கு பொண்ணு பார்க்கறதே எதுக்கு? 60 வயசு ஆகட்டும்ன்றேன். மேலே பார்த்து சம்பாதிக்காம உனக்கு யார் கிடையாது. உனக்கே இன்னொரு ஆள் சோறு போட்டுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு இப்போ இன்னொரு ஆளையும் கொண்டு வந்து அந்த ஆளுக்கும் இவங்க தான் சோறு போடணும். இந்த ஆள் 10 மாசத்துல இன்னொரு ஆள் வரப்போகுது. என்ன கர்த்தருடைய ஒழுங்கை நம்ம மீறும் பொழுது, காட்ஸ் ஆர்டரை நம்ம மீறும் பொழுது குடும்பத்தில் கண்ணீர். அது கிறிஸ்தவ குடும்பமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய குடும்பமா இருந்தாலும் சரி, தேவனுடைய ஒழுங்கை மீறும் பொழுது ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களிலும் கண்ணீர். அதான் வருத்தம், அதான் வேதனை. அதனாலதான் பேசுறேன். நான் சொல்லட்டுமா? தேவனுடைய பிரசன்னத்தை நாடுகிற ஒரு வாலிபனுக்கு நல்ல வருமானம் உள்ள வேலையை அந்த பிரசன்னமே கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா பிரசன்னத்துக்குள்ளதான் இவனுக்கு வேலையே இருந்துச்சு. அந்த தோட்டத்துக்குள்ளதானே இவனுக்கு வேலையே இருந்துச்சு. வேலை வந்ததே தோட்டத்துக்குள்ளதானே வந்துச்சு. நீங்க தேவ பிரசன்னத்தை நாடுங்க. ஒருவேளை இங்க இருக்கிற வாலிபர்கள், வேலை இல்லை பாஸ்டர், எனக்கு வருமானம் இல்லை பாஸ்டர், எனக்கு சரியான வேலை அமையல, நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஆண்டவரை தேடு, தேவனை தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. வாலிப தம்பி, நீ தேடு. அப்பொழுது இந்த வேலையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். யாருக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ உனக்கு வேலை கிடைக்கும். யாருக்கு வருமானம் இருக்குதோ இல்லையோ உனக்கு கண்டிப்பா வருமானம் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னும் ஏவாள் வரல, அதான் பாயிண்ட். ஏவாள் வர்றதுக்கு முன்னால என்ன வந்துருச்சு? வேலை, பிரசனம். முதலாவது பிரசனம், இரண்டாவது வேலை. சரி, இப்போ 16-17, 2ஆம் அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். கட்டளையிட்டார். இந்த கட்டளை இடும் பொழுது ஏவாள் வந்துட்டாளா வரலையா? சொல்லுங்க.
இன்னும் ஏவாள் வரல. பாயிண்ட் ரொம்ப முக்கியம், கவனிக்கணும். ஏவாள் வர்றதுக்கு முன்னால இவனுக்கு என்ன வந்துருச்சு? ஆண்கள் கவனிங்க, ஏவாள் வர்றதுக்கு முன்னால கட்டளை வந்துருச்சு. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா தேவ சத்தம் வந்துருச்சு. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா தேவனுடைய வார்த்தை வந்துருச்சு. நான் கேட்கிறேன், ஏவாளையும் உருவாக்கி சிருஷ்டித்த பிறகு இந்த கட்டளை கொடுத்திருக்கலாமா இல்லையா? தேவன் கொடுத்திருக்கலாமா இல்லையா? ஏவாளை சிருஷ்டிக்காம ஆதாம் கிட்ட மாத்திரம் இந்த கட்டளை கொடுக்கிறார்னா அவர் ஒரு காரணத்தோடு கொடுக்கிறார். கவனிங்க ஆண்கள், கவனிங்க. அவர் ஒரு காரணத்தோட கொடுக்கிறார். என்ன காரணத்தோட கொடுக்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு குடும்ப தலைவரும், குடும்ப தலைவர் தான், ஒரு ஆண் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தையை பெற்று அதை தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் போதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு ஆணும் தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்மகனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, என் குடும்பத்தில் ஒரே போராட்டம், என் குடும்பமே நல்லா இல்லை, எப்படி நல்லா இருக்கும்? தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு தலைவனா எழும்பலையே, தேவ சத்தத்தை கேட்கிறதுக்கு நேரம் செலவழிக்கலையே, தேவ சத்தங்களால் அடங்கிய இந்த வேத புஸ்தகத்தை தியானிக்கிறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கலையே. அப்போ ஒரு ஆணுக்கு, ஒரு கணவனுக்கு, ஒரு புருஷனுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு முதல் தேவை என்ன? சொல்லுங்க ஆண்கள், சொல்லுங்க. பெண்கள் தான் சத்தமா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க சொல்லுங்க. தேவ பிரசன்னம். ரெண்டாவது வேலை. மூணாவது தேவ சத்தம். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை குடும்பத்துக்கு போதிக்கிற ஒரு ஆண்மகனா இருக்கணும். இதை செஞ்ச பிறகுதான் இப்ப 18வது வசனம், பின்பு என்னது? பின்பு. பின்பு இப்பதான் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. போதும். இப்ப நீங்க சொல்லுங்க, எந்த மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல? மொட்டையா ஆதாம் சொல்லக்கூடாது. எந்த மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல தெரியுமா? தேவ பிரசன்னத்தில் இருக்கிற, வேலை செய்து சம்பாதித்து குடும்பத்தை போஷித்து காப்பாற்றுகிற, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை குடும்பத்துக்கு போதிக்கிற மனுஷன் தனிமையா இருப்பது. அந்த பிளேட்டை அப்படியே திருப்பி போடுவான். அப்படியானால் தேவ பிரசன்னத்தில் இருக்காத, வேலை செய்து குடும்பத்தை போஷித்து காப்பாற்றாத, தேவ சத்தத்தை கேட்டு குடும்பத்துக்கு போதிக்காத மனுஷன் தனிமையா இருப்பதுதான் நல்லது. ஏன்னா தனக்கும் பிரச்சனை, ஊருக்கும் பிரச்சனை, உலகத்துக்கும் பிரச்சனை. இப்போ இது பிரசங்கம் பண்ணோடனே ஒருத்தர் வந்தார், ஒரு இடத்துல பண்ணேன் வந்து, பாஸ்டர் எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு பாஸ்டர், இந்த 3மே இல்லை பாஸ்டர், என்ன செய்யறது பாஸ்டர்? கவலைப்படாதீங்க. நம்முடைய தேவன் திரும்ப கட்டுகிற தேவனாய் இருக்கிறார், மறுபடி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். இப்போ இதை உங்க வாழ்க்கையில திரும்ப கொண்டு வாங்க. இப்போ அந்த பிரசன்னத்தை நாடுங்க. எல்லாத்தையும் லைன்ல கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். உங்க குடும்பத்தை கட்டி எழுப்ப அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இவ்வளவு நேரம் ஆணை பற்றி பார்த்துட்டோம், எதற்காக ஆணை உண்டாக்கினார். இப்ப அடுத்து யாரை பார்க்கணும்? பெண்ணை பார்க்கணும்னு பெண்கள் சொல்றதை விட ஆண்கள் ரொம்ப உற்சாகமா சொல்றாங்க. சொல்லுங்க பாஸ்டர், இவ்வளவு நேரம் எங்களை சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. சொல்ல போறேன். பெண்ணை குறித்த தேவ நோக்கம் என்ன? பெண்களை கர்த்தர் எதற்காக படைத்தார்? எடுத்து வாசிங்க.
வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. நமக்கு வந்து வார்த்தையா படிக்கணும். மனுஷன் தனிமையா இருப்பது என்ன அல்ல? சத்தமா சொல்லுங்க. இந்த வார்த்தை இங்கதான் முதல்ல வருது. இந்த வசனத்துல தான் நல்லதல்லன்ற வார்த்தையே வருது. 1ஆம் அதிகாரத்துல வர்ற வார்த்தை என்ன? திரும்ப திரும்ப வர்ற வார்த்தை நல்லது, நல்லது, நல்லது. இங்கதான் நல்லதல்லன்னு வருது. ஒரு காரியத்தை நல்லதல்ல, நல்லா இல்லைன்னு கர்த்தர் பார்த்துட்டார்னா அதை அப்படியே விட்டுட்டு போக மாட்டார். நல்லா இல்லாததான் அவர் என்ன ஆக்குவார்? எனக்கு தெரியல உங்க வாழ்க்கையில எந்த பகுதி நல்லா இல்லாம இருக்குதோ அந்த பகுதியை இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை நல்லதாய் மாற்றும்படிதான் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு உன்னோட பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உன்னை இங்க கொண்டு வந்து இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்கிறேன். ஏன்னா நம்முடைய தேவன் நல்லா இல்லாத அப்படியே விடுறவர் இல்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே நல்லா இல்லை. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, நல்லா இல்ல. நல்லா இல்லாதத கர்த்தர் அப்படியே விடல. நல்லா இல்லாததை என்ன ஆக்கினார்? நல்லதாக்கினார். நல்லது, நல்லது, நல்லதுன்னார். ஆரம்பம் நாட் குட், நாட் குட், குட் ஆக்கினார். நல்லா இல்லாம இருந்ததை நல்லதாக்கினார். கடைசி வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல மிகவும் நன்றாயிருந்தது, வெரி குட். இப்ப ஆர்டரை கவனிங்க. ஆரம்பம் எப்படி? நாட் குட். நாட் குட் என்ன ஆகுது? குட் ஆகுது. குட் என்ன ஆகுது? இதுதான் தேவன். இப்படிதான் தேவன் மாற்ற விரும்புகிறார். உங்க வாழ்க்கை நாட் குட்டா இருக்குதா? உங்க குடும்பம் நாட் குட்டா இருக்குதா? உங்க பிள்ளைகள் நாட் குட்டா இருக்கிறாங்களா? நல்லா இல்லாம இருக்கிறாங்களா? தொழில் நல்லா இல்லாம இருக்குதா? இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அதை நல்லதா மாற்றுறதுக்கு தான் உங்களை கரம் பிடித்து இருக்கிறார். அதை நல்லதா மாற்றுறதுக்கு தான் உங்களை தன்னுடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறார். நல்லதா மாற்றுறது மாத்திரம் இல்ல, அதை நல்லதா மாற்றுறது மாத்திரம் இல்ல, அது போக 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 அது என்னவாவும் மாறும். குட்டு வந்து வெரி குட்டா மாறும். நாட் குட், குட், வெரி குட். இதுதான் தேவன் படைத்த தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். ஆனா இன்னைக்கு விழுந்து போன இந்த உலகத்துல, பிசாசினுடைய உலகத்துல எப்படி இருக்கு தெரியுமா? ஆரம்பம் வெரி குட்டா இருக்கு. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கும் நடுவுல இருக்கிறது வெரி குட்டா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீ ஒரு நாள் கூட பேசாம இருந்துராதம்மா. நீ பேசலன்னா எனக்கு தூக்கமே வரலம்மா. டெய்லி உன் சத்தத்தை கேட்கலன்னா எனக்கு சாப்பிட முடியலம்மா. எப்படி இருக்கு இப்போ? வெரி குட், வெரி குட். திருமணமாய் ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகும்போது வெரி குட் என்னவா மாறுது? குட்டா மாறுது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா இல்லை உங்களை சொல்லாதீங்கன்னு சொன்னடா. வெரி குட் குட்டாகி நீ பேசலனா எனக்கு சாப்பிட முடியுமான்னு சொன்னவரு இப்ப போன் வந்தா ஐயோ இவளா பேசுறா. அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த பிசாசினுடைய விழுந்து போன உலகத்துல எப்படி அப்படி தலைகளா மாத்திட்டான் பாருங்க. இந்த உலகம் அப்படி இருக்கலாம், உங்க வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க குடும்பம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க உறவு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை சரிப்படுத்துறது தான் கர்த்தர் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறார். ஆமென்.
அப்போ இங்க சொல்றாரு மனுஷன் தனிமையா இருப்பது. நான் யோசித்து பார்க்குறேன், இந்த ஆதாமை உண்டாக்குன பிறகு அவர் சிருஷ்டித்த எல்லாத்தையும் பார்க்குறாரு. எதை பார்த்தாலும் நல்லா இருக்கு. சூரியனை பார்க்குறாரு, நல்லா இருக்கு. சந்திரனை பார்க்குறாரு, நல்லா இருக்கு. நட்சத்திரத்தை பார்க்குறாரு, நல்லா இருக்கு. கடலை பார்க்குறாரு, நல்லா இருக்கு. சமுத்திரத்தை பார்க்குறாரு, நல்லா இருக்கு. மீன்களை பார்க்குறாரு, நல்லா இருக்கு. மிருகங்களை பார்க்குறாரு, நல்லா இருக்கு. பறவையை பார்க்குறாரு, நல்லா இருக்கு. என்னத்தை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இவனை பார்க்குறாரு, எப்படி இல்லை சொல்லுங்க? நல்லா இல்லை, நல்லா இல்லை. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா பிரதர்? உங்கள் மனைவி வந்திருக்காங்களா பிரதர்? இங்கே இருக்காங்களா? இங்கே வாங்க. இவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு ஆதாம். எல்லாத்தையும் பார்க்குறாரு. எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா அவர் தானே சொன்னார், நல்லது என்று கண்டார். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆதாம பார்க்கிறாரு. ஆதாம பார்த்தா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இவரை பார்க்க இப்போ இவர்னா ஆதாம பார்க்க எப்படி இல்லை? நல்லா இல்லை. இப்போ இந்த நல்லா இல்லாத ஆதாம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா இங்க என்ன வரணும்? ஏவாள். உங்க ஏவாள் எங்க இருக்கிறாங்க பிரதர்? இவருடைய ஏவாள் எங்க இருக்கிறீர்கள்? எங்கேயாவது இருக்கீங்களா கூட்டத்தில்? எழுப்பி நில்லுங்க. அப்படியே வாங்க பார்ப்போம். கர்த்தர் என்ன பண்றாரு? நல்லா இல்லாதத நல்லதாக்குறதுக்கு ஒரு வேலை செய்யறார். யாரை கொண்டு வர்றாரு? ஏவாளை கொண்டு வர்றார். ஏவாள் வந்தா தான் நல்லா இல்லாத ஆதாம் நல்லதாக போறார். வாங்க சிஸ்டர். ஏதேனில் ஆதிமானம் உண்டான நாளிலே. பக்கத்தில் நில்லுங்க சிஸ்டர். இப்ப சொல்லுங்க, எப்படி இருக்கு? சத்தமா சொல்லுங்க. அப்ப அவங்கள படைச்ச நோக்கமே என்னது? ஒரு பெண்ணை படைச்ச நோக்கம் என்னது? நல்லா இல்லாதத நல்லதாக்குறதுக்கு படைக்கப்பட்டவள் தான் ஒரு பெண். நல்லா இருக்குதுல்ல? தேவன் பார்த்து எவ்வளவு, ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து எவ்வளவு கழிகூர்ந்திருப்பார், எவ்வளவு மகிழ்ந்திருப்பார். உங்க திருமணத்தின் பொழுதெல்லாம் யார் மகிழ்ந்தாங்களோ இல்லையோ, கர்த்தர் மகிழ்ந்தாருங்க. கர்த்தர் சந்தோஷப்பட்டாருங்க. என்னைக்கு நீங்க இணைக்கப்பட்டீங்களோ அன்னையிலிருந்து கர்த்தர் மகிழ்ந்தார். ஒரு கைதட்டி கொடுத்துருங்க உங்களுக்கு. God bless you, God bless you. அப்படி போங்க, அவங்க கூடயே போங்க. இங்கேயும் ஓடுறீங்களே. மங்களம் செழிக்க. ஒரு திருமணத்தையே முடிச்சிட்டோம். மொய் செய்ய விரும்புகிறவர்கள் எனக்கு செய்ய. அப்போ ஒரு பெண்ணை கர்த்தர் படைத்தது நல்லா இல்லாதத நல்லதாக்குறதுக்கு தான் கர்த்தர் படைத்தார். அதனால இயல்பிலேயே பெண்களுக்குள்ள அந்த ஆற்றலை வச்சிருக்கிறார். என்ன ஆற்றலை வச்சிருக்கிறார்னா, நல்லா இல்லாதத நல்லதாக்குகிற ஆற்றல்.
வெறும் இந்த பேச்சுலர்ஸ் ஆண்கள் மட்டும் இருக்கிற ரூமை பாருங்க, பார்க்க சகிக்காது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணு கால் வச்சு ஒரு 10 நிமிஷத்துல என்ன பண்றா, அதை கிளீன் பண்ணி ஒரு அழகா, என்னன்னா அந்த இயற்கையிலேயே இயல்புலேயே அந்த ஆற்றலை கத்தர் கொடுத்து, அந்த அந்த ஒரு திறனை கத்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா இல்லாதத அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க நினைச்சா உங்க புருஷனை நல்ல புருஷனா மாற்றலாம். நீங்க நினைச்சா உங்க பிள்ளைகளை நல்லவர்கள் ஆக்கலாம். நீங்க நினைச்சா உங்க சுற்றுப்புறத்தை நல்ல சுற்றுப்புறமா மாற்றலாம். நீங்க நினைச்சா ஆக்கலாம். அதுக்குன்னு சில வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறையில போய் நீங்க ஆக்கலாம். ஏன்னா அந்த ஆற்றலை கத்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா இல்லாதத. ஆனா என்னன்னா, இந்த உலகத்துல எந்த ஆற்றலுமே பாசிட்டிவாவும் வேலை செய்யும். மின்சாரம் என்பது ஒரு ஆற்றல். அந்த மின்சாரம் என்கிற ஆற்றலை பயன்படுத்தி லைட்டை எரிய வைக்கலாம், ஃபேனை ஓட வைக்கலாம், மைக்கை பேச வைக்கலாம். அதே ஆற்றல்ல நீங்க கையை வச்சீங்கன்னா எந்த ஆற்றலுமே, இந்த உலகத்துல எந்த ஆற்றலுமே பாசிட்டிவாவும் வேலை செய்யும். அப்படி என்றால் பெண்களாகிய நீங்கள் நல்லா இல்லாதத நல்லதா மாற்ற முடியும்னா உங்களால நல்லா இருக்கிறத நல்லா இல்லாமலும் ஆக்க முடியும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ. வசனத்தை எனக்கு முன்னால சொல்றானுங்க. இவனுக்கு பயங்கர பிரில்லியண்டா இருக்கானுங்க பாஸ்டர். அவன் சொல்றான் புத்தி உள்ள ஸ்திரீன்றான். நான் வசனம் சொல்றதுக்கு முன்னால, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அடுத்த லைன், அடுத்த ஸ்டேட்மெண்ட், புத்தி இல்லாத, அதுவும் யார் தான்? அதுவும் யார் தான்? ஸ்திரீ தான். புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினாலேயே அதை என்ன செய்கிறாள்? இப்போ ஒரு வீட்டை இடிக்கிறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கெல்லாம் பல அடுக்குமாடி கட்டடங்களை கூட அப்படின்ற நேரத்துக்குள்ள இடிச்சிடுறாங்க. ஆனா அப்படின்ற நேரத்தில் கட்ட முடியுமா? சகோதரிகள் சொல்லுங்க, கட்ட முடியுமா? இடிக்கிறது ஈஸிமா, கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்க குடும்பம் கட்டப்படணும்னா நீங்க கொஞ்சம் கிரயம் கொடுக்கணும். உங்க குடும்பம் கட்டப்படணும்னா நீங்க கொஞ்சம் தியாகம் பண்ணணும். உங்க குடும்பத்தை கட்டுகிறதுல ஆணுக்கும் பங்கு இருக்கிறது, பெண்ணுக்கும் பங்கு இருக்கிறது. ஆனா அதிக பங்கு பெண்ணுக்கு இருக்கிறது. இன்னைக்கு சில குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்குதுன்னா அதுக்கு பின்னால அந்த பெண்ணினுடைய கிரயம் இருக்கிறது. அந்த பெண்ணினுடைய தியாகம் கட்டாயம் இருக்கும், கட்டாயம் இருக்கும். இப்போ என் காது கேட்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த காது கேட்க சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் குடும்பமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எங்கள் குடும்பத்தில் ஒரு ஒழுங்கு இல்லை, ஒரு ஜெபம் இல்லை, ஒரு வேத வாசிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னைக்கு இந்த மருமக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலோ, அவள் ஜெபிக்கிற மருமகளாக இருந்ததுனால, கர்த்தரை தேடுறவளாக இருந்ததுனால எங்கள் குடும்பமே நல்லாயிருச்சு பாஸ்டர். எங்கள் குடும்பமே ஒரு தேவனை தேடுற குடும்பம் ஆயிடுச்சுன்னு இந்த காதில் நான் கேட்டிருக்கேன். இந்த காதில் சொல்லி இருக்கிறாங்க. அதே இந்த காதில் இன்னொன்னும் கேட்டிருக்கேன், குடும்பமே நல்லா இருந்துச்சு பாஸ்டர், மகராசி என்னைக்கு வீட்டுக்குள்ள காலை வச்சாலோ உங்களை பற்றிய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்களை பற்றி என்ன சொல்றாங்க? நம்ம சர்ச்சில் எல்லாம் பண்ணலாம், கைதட்டலாம், பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், ஊர்லலாம் பெறலாம், எல்லாம் சரி. வீட்டில் சாட்சி எப்படி இருக்கு? வாட் அபவுட்
யுவர் ஃபேமிலி டெஸ்டிமனி. உங்கள் குடும்பம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு கர்த்தர் இந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார். நீங்க நினைச்சா நல்லா இல்லாதத நல்லதா ஆக்கலாம். நல்லா இல்லாத நல்லதா ஆக்க போறீங்களா, அல்லது நல்லா இருக்கிறத நல்லா இல்லாம ஆக்க போறீங்களான்றது உங்க கையில தான் இருக்குது. கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். இந்த ஒன்று போதும் நினைக்கிறேன் பெண்களுக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்க உள் வாங்குங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் எந்த பகுதி நல்லா இல்லையோ அதெல்லாம் நல்லதாக மாற்றுறதுக்கு என்னை உபயோகப்படுத்துங்க. என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்குறேன், கிரயம் கொடுக்க வேண்டிய இடத்துல கிரயம் கொடுக்குறேன், தியாகம் பண்ண வேண்டிய இடத்துல தியாகம் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தை உங்கள் மூலமாய் கட்டி எழுப்புவார். ஒரு நாள் வரும், உங்கள் புருஷனும் உங்கள் பிள்ளைகளும் எழும்பி உங்களை பாக்கியவதி என்று புகழுவார்கள். புருஷனும் பிள்ளைகளும் மாத்திரமல்ல, சபை புகழும், சமுதாயம் புகழும், பரலோகம் உங்களை புகழும். அதுக்கு தேவை கொஞ்சம் கிரயம், கொஞ்சம் விட்டு கொடுக்குற தன்மை. இன்னைக்கு அது இல்லாமல் போச்சு. இன்னைக்கு சகிக்கிற தன்மை இல்லாமல் போயிடுச்சு. கர்த்தர் அதை உங்களுக்கு உண்டாக்குவாராக. ஆமென். இது ரொம்ப ரொம்ப இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஸோ முதலாவது, ஆணை கர்த்தர் எதுக்கு படைச்சார்னு சொல்லிட்டேன், பெண்ணை எதுக்கு கர்த்தர் படைச்சார்னு சொல்லிட்டேன். மூணாவது, இதை கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், கல்யாணம்னு ஒன்றை எதுக்கு ஆண்டவர் படைச்சார், திருமணம்னு ஒன்றை எதுக்கு ஆண்டவர் வச்சார். ஆதாமை படைச்சு ஏதேன் தோட்டத்திலும், ஏவாளை படைச்சு பூதேன் தோட்டத்திலும் வைக்கவில்லை. ரெண்டு பேரும் எங்க தான் வச்சார்? ரெண்டு பேரும் ஒரே தோட்டத்தில் ஒரே இடத்துல இருக்கணும். ரெண்டு பேரும் இணைத்து கர்த்தர் குடும்பமாய் வைத்தார். என்ன நோக்கம்? எதுக்காக திருமணம்? யாராவது சொல்லுங்க. எங்கம்மா இருக்கு அந்த வசனம்? அந்த வசனம் எங்க இருக்கு? இதுதான் எல்லாருடைய மனதிலையும் இருக்குது. வாசிக்க வேண்டாம். நம்ம ஆதியாமத்தை விட்டுவிட்டு, யாத்ராமத்தை விட்டுவிட்டு, லேவிராமத்தை விட்டுவிட்டு எங்க போயாச்சு? அதான் சிக்கல். அதான் சிக்கல். திருமணம் நம்ம நினைச்ச உடனே, குடும்பம்னு நம்ம மைண்டுக்கு வந்த உடனே பிள்ளைகளை பெறதான் நம்ம நினைக்கிறோம். நம்முடைய சரீர தேவைகளை பூர்த்தி செய்து அதன் மூலமாய் பிள்ளைகளை பெறதுக்கு தான் கர்த்தர் திருமணம் ஒன்ன வச்சார்னு நினைக்கிறோம். அதான் சிக்கல். பிள்ளைகளை பெறுவது என்பது, பிள்ளைகளை நம் கர்த்தர் கொடுப்பது என்பது, இட் இஸ் a blessing. அது கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம். அது நோக்கம் இல்லை. மல்கியாவில் இருக்கிற வசனத்தினுடைய அர்த்தம் வேற, அதனுடைய கான்டெக்ஸ்ட் வேற. ஆனா ஆண்டவர் குடும்பத்தை குறித்து அவர் நினைத்த பொழுது அவர் வேற ஒன்னை யோசித்தார், வேற ஒன்னை சிந்தித்தார். அது என்னன்றதை இன்னைக்கு காமிக்க போறேன். சீக்கிரமா வாசிங்க. ஆதியாகமம். நம்முடைய வசனத்துக்கு திரும்ப வர போறோம். 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் எல்லாம் வாசிக்க வேண்டாம். அவர்கள், இங்கேயே ஏவாள் வந்துட்டா, இங்கேயே குடும்பம் வந்துருச்சு. குடும்பத்தை குறித்து நினைச்ச உடனே அவர்கள் என்ன செய்ய கடவர்கள்? சத்தமா சொல்லுங்க. ஏன் பைபிள்ல என்ன இருக்குதுன்னா, அவர்கள் பிள்ளைகளை பெற கடவர்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற கடவர்கள் இருக்குது. அவர்கள் என்ன செய்ய கடவர்கள்? ஆள கடவர்கள். உங்க ரெண்டு பேரையும் கர்த்தர் இணைத்ததனுடைய நோக்கம் வெறும் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அப்படி போறதில்ல. உங்க ரெண்டு பேரையும் கர்த்தர் இணைத்ததனுடைய நோக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளணும். ஆளுகை என்பது
ராஜ்யத்தோடு தொடர்புடைய வார்த்தை. உங்க ரெண்டு பேரையும் கர்த்தர் இணைச்சது எதுக்கு தெரியுமா? பிரதர் சிஸ்டர், தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க ரெண்டு பேரும் குடும்பமாய் சேர்ந்து கட்டி எழுப்பும்படிதான் கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். ராஜ்யத்தின் நோக்கத்திற்காக நீங்கள் இணைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிசாசின் ராஜ்யத்தை அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்தின் நோக்கம் நமக்கு இல்லாததுனாலதான் குடும்பம் இடிச்சுக்கிறது. கவனி, கர்த்தருடைய ஆவியானவர் கண்களை திறப்பாராக. நீங்களும் உங்க துணையை இணைக்கப்பட்டது வெறும் பிள்ளைகளை பெறதுக்கு இல்ல. அதுதான் ரட்சிக்கப்படாதவன அதான செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவிசுவாசியம் அதான செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்காக உங்களை குடும்பமாக்கல. உங்களை குடும்பமாக்கினது இந்த திருவெற்றியூர்ல, இந்த சென்னை பகுதியில தேவனுடைய ராஜ்யத்தை உங்க மூலமா கட்டி எழுப்ப வேண்டும். பிசாசின் ராஜ்யம் உங்க மூலமா அழியணும், உங்க குடும்பம் மூலமா அழியணும். ரெண்டு பேரும் சேரும் போதெல்லாம், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கரங்களை பிடிச்சு ஜெபிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எங்க மூலமா உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும், எங்க மூலமா உம்முடைய ராஜ்யம் வளரணும், எங்க குடும்பத்தின் மூலமா உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும். இத சொல்லி சொல்லி ஜெபிச்சீங்கன்னா நான் சொல்றேன், எந்த பிசாசும் உங்க குடும்பத்துக்குள்ள நுழைய முடியாதுமா. எந்த பிசாசின் சக்தியும் உங்க குடும்பத்துக்குள்ள வர முடியாது. எந்த பிசாசும் உங்களுக்குள்ள பிரிவினையை கொண்டு வர முடியாது. பிரிவினையின் எண்ணத்தை கொண்டு வர முடியாது. அந்த எண்ணம் ராஜ்யத்தை குறித்த எண்ணம் இல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் நம்முடைய கண்களை திறப்பாராக. இன்னைக்கே நீங்க வீட்டில் போய் கணவனும் மனைவியுமா சேர்ந்து கரத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை இணைச்சது உங்களுடைய ராஜ்யத்துக்காக இணைச்சிருக்கிறீங்க. ஆண்டவர், வெறும் பிள்ளைகளை பெற்று, அது சிங்கம் புலி கரடி கூட பிள்ளைகளை பெறுதுமா? பிள்ளைகளை பெறுது, எல்லாரும் தான் பிள்ளைகளை பெறுறாங்க. ஆனா நீங்க வெறும் பிள்ளைகளை பெற்று எடுக்கிறதுக்கு இல்லை. கர்த்தர் உங்களை இணைச்சது அவருடைய ராஜ்யத்திற்காக இணைத்திருக்கிறார். அந்த தரிசனம் நமக்கு இல்லாததுனால, அந்த பார்வை நமக்கு இல்லாததுனால தான் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை கூட பெருசாயிடுது. உப்பு பெறாத பிரச்சனை எல்லாம் என்ன ஆயிருது? நீங்க சென்னையில இருந்து பெங்களூருக்கு போறீங்கன்னு வச்சுக்கிறோம். கார்ல போறீங்க, புருஷனும் மனைவியுமா கார்ல போறீங்க. நீங்க பெங்களூருக்கு போற பாதையில, பெங்களூருக்கு நீங்க போகும்போது எதை பற்றியே தான் நினைச்சுக்கிட்டு போவீங்க? சொல்லுங்க, பெங்களூரை பற்றி தான் நினைப்பீங்க. அங்க போய் யாரை பார்க்க போறோம், அங்க போய் என்ன செய்ய போறோம், அங்க போய் இந்த வேலையை எப்படி முடிக்க போறோம். உங்க மனசெல்லாம் எது மேல இருக்கும்? ஏன்? அதான் டெஸ்டினேஷன். அதுதான் அந்த பிரயாணத்துக்கு உங்களுக்கு தரிசனம். அது உங்க மைண்டை நிரப்பி இருக்கிறதுனால, அதை நினைச்சுக்கிட்டே போறதுனால நீங்க போற வழியில பாதையில சில பள்ளங்கள் மேடுகள் வருமா வராதா? வருமா? நிறையவே வருது. நம்ம நாட்டில் பள்ள மேடெல்லாம் வருது. அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்றீங்க? கார்ல போகும்போது பள்ளம் மேடெல்லாம் வந்தா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அந்த பள்ளத்தை தாண்டி, அந்த மேட்டை தாண்டி நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? பள்ளம் நமக்கு பெருசு இல்ல, மேடு நமக்கு பெருசு இல்ல. நம்ம போய் அங்க செய்ய வேண்டிய, அங்க முடிக்க வேண்டிய காரியம் தான் நமக்கு பெருசு. ஆனா குடும்பம்னு வரும் பொழுது, குடும்ப பிரயாணம் வரும் பொழுது, கணவனும் மனைவியும் சேர்ந்து பிரயாணப்படும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அந்த டெஸ்டினேஷன் பிளேஸ் மைண்ட்ல இல்லாதனால ஒரு சின்ன பள்ளம் வந்த உடனே ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்கிட வேண்டியது. ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்கிட வேண்டியது. இறங்கி இப்படியே அப்படி பள்ளத்தையே கொஞ்ச நேரம் பார்க்க வேண்டியது. இப்படியே பார்த்துட்டு புருஷன் சொல்றாரு மனைவியை பார்த்து, இந்த பள்ளத்தை தோன்றுனதே நீ தாண்டி, பள்ளத்தை தோன்றுனதே. இவ்வளவு சொன்னா போதும்ல அவங்களுக்கு.
அப்படியே ஒரு ஃப்ளோ வர ஆரம்பிக்கும், ஊற்று மாதிரி பொங்க ஆரம்பிக்கும். நானா தோண்டினேன்? இது உங்கள் தாத்தா தோண்டி, உங்கள் பெரியப்பா தோண்டி, உங்கள் அண்ணன் தோண்டி, நீங்கள் தோண்டி, உன் குடும்பமே தோண்டி குடும்பம். இந்த கார் என்னைக்கு போய் சேர? இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வந்தோடனே ஒரு 10 நாளைக்கு கார் என்ன செய்யாது. விளங்குனதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உப்பு பெறாத விஷயங்க, ஒண்ணுமில்லாத விஷயம். இந்த டூத் பேஸ்ட் இருக்குதுல்ல, டூத் பேஸ்ட்டை எங்க இருந்து பிரஸ் பண்ணணும்? கீழே இருந்து. புருஷன் சொல்றாரு மனைவி கிட்ட, ஏமா பேஸ்ட்டை கீழே இருந்து பிரஸ் பண்ணணும்மா. அவங்க உடனே எங்கன வேணாலும் பண்ணலாம், பேஸ்ட் வெளியே வந்தா போதும்ல. இல்லைம்மா, அப்படி இல்லைம்மா, எங்கன வேணாலும் பண்ணலாம், பேஸ்ட் வரும். ஆனால் அது ஒரு ஒழுங்குமா, கீழே இருந்து ப்ரெஸ் பண்ணுமா. அதெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் எங்கன வேணாலும் பண்ணுவோம். உடனே இவர், தெரியுமே எனக்கு தான் தெரியுமே, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா ஒழுங்கா, உங்கள் அம்மா ஒழுங்கா, உங்கள் அண்ணன் ஒழுங்கா, உங்கள் அக்கா ஒழுங்கா, உன் தம்பி ஒழுங்கா. ஒழுங்கு இல்லாத குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையும் என்னெல்லாம் போச்சு. இவ்வளவு சொன்னால் அவங்க விடுவாங்களா? அவங்க ஆரம்பிச்சு. இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கு, பேஸ்ட் அது பாட்டு கிடக்கு. இவ்வளவுக்கும் காரணமானது எது? பேஸ்ட். சரி, அவர் சொல்றாரா கீழே இருந்து அவங்க, சரிங்க அமைக்கிறேன் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. சரி, அவங்க தான் எங்கன வேணாலும் ப்ரெஸ் பண்ணணும், சரி போமா எங்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு இவரும் கீழே இருந்து தான் பண்ணணும், எங்கன வேணாலும் பண்ணுவோம். இதுக்கு காரணம் என்னன்னா, ராஜ்யத்தின் நோக்கம் இல்லை. ராஜ்யத்துக்காக நாங்க இணைக்கப்பட்டிருக்கிறோம் அறிவு இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஆழக்கடவர்கள். சத்தமா சொல்லுங்க, ஆழக்கடவர்கள். வேகமா எப்படி ஆள்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா 28 வசனத்துல சொல்றாரு. அதை மட்டும் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். வாசிங்க, 28வது வசனம் வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. என்ன செய்யுங்கள்? ஆழக்கடவர்கள்னு அங்க சொன்னவர் இப்ப 2 பேரையும் முன்னால வச்சு சொல்றாரு, ஆண்டு கொள்ளுங்கள். எப்படி ஆள்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சில ஸ்டெப்ஸ் கொடுக்கிறார், சில படிகளை கொடுக்கிறார். அதைத்தான் நான் சொல்ல போறேன். என்னது? நம்பர் 1 எப்படி ஆள்றது அங்க எழுதப்பட்டிருக்கு, நீங்கள். நம்பர் 1 என்ன? சத்தமா சொல்லுங்க. பலுகி. யார் சொன்னது பலுகி பெருகின்னு? இப்படியே பலுகி பெருகின்னு சொல்லி சொல்லித்தான் 140 கோடி ஆயிப்போச்சு இந்தியாவில். பலுகி பெருகி இல்லை. அந்த வசனத்தை பாருங்க, பலுகி பெருகி இல்லம்மா, பலுகி. என்னது? அது ஒரு தனி வார்த்தை. இது ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்குதா இல்ல கேப்பே இல்லாம ஒன்னா இருக்குதான்னு பாருங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. கேப் இருக்குதா? யாரை கேட்டு ஒன்னாக்குனீங்க? முதல்ல பலுகி, ரெண்டாவது, மூன்றாவது நிரப்பி, நாலாவது கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். இப்ப எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்ம நேரம் இல்ல, ஒன்றை மட்டும் பார்க்க போறோம். பலுகினா என்ன? பலுகினா என்ன?
நான் பிரெஞ்சு வார்த்தை கேட்டனோ? சரி, நேரம் இல்லை, நானே சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியல, இல்லை நானே சொல்றேன். பலுகினா என்னன்னா, எனக்கும் தெரியல, உண்மையிலேயே தெரியல. பலுகினா என்னன்னு அந்த வேர்டுக்கு கரெக்டான மீனிங் எனக்கு தெரியல. அதனால இங்கிலீஷ் பைபிளை பார்த்தேன். இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. ஃப்ரூட்ஃபுல்னா என்ன அர்த்தம்? கனி கொடு. கனி கொடுன்னா என்ன அர்த்தம்? பிரயோஜனமாயிரு. ஆதாமே, ஆதாமே, உன்னை படைச்சதனுடைய நோக்கம் நீ ஏவாளுக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஏவாளே, உன்னை படைச்சதனுடைய நோக்கம் ஆதாமுக்கு நீ எப்படி இருக்கணும்? பிரயோஜனமா இருக்கணும். பிரயோஜனமா இருக்கிறதுனா என்ன? ஜான்சன் தண்ணி கொடுங்க. பிரயோஜனமா இருக்கிறதுனா என்ன? சொல்லுங்க. தேங்க்யூ ஜான்சன். ஜான்சன் எனக்கு பிரயோஜனமா இருந்தாரா? தேங்க்யூ ஜான்சன். ஜான்சன் பிரயோஜனமா இருந்தாரா? எதனால பிரயோஜனமா இருந்தாரு? தண்ணி கொடுத்ததுனால பிரயோஜனமா இருந்தார். எதனால தண்ணி கொடுத்தாரு? எனக்கு தாகமா இருந்தது. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, எனக்கு தண்ணீர் தேவையா இருந்தது. அந்த தேவையை அவர் பூர்த்தி செய்தார். அந்த தேவையை சந்திச்சார். அப்போ மனைவிக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனைவியினுடைய தேவையை அறிந்து அந்த தேவையை சந்திக்கணும். புருஷனுக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்ன அர்த்தம்? புருஷனுடைய தேவையை அறிந்து புருஷனுடைய தேவையை சந்திக்கணும். இவ்விதமாய் ஒருவருக்கொருவர் தேவையை சந்திக்கணுன்றதுக்காகவே ஆணையும் பெண்ணையும் கர்த்தர் படைக்கும் பொழுது வேணும்னு தேவைகளை உள்ள வச்சு படைச்சிட்டார். உள்ள தேவைகளை வச்சே என்ன பண்ணிட்டார்? படைச்சிட்டார். அந்த மனைவியினுடைய தேவையை புருஷன் தான் சந்திக்கணும். புருஷனுடைய தேவையை, இந்த மைக்கு நல்லா பேசணும்னா இந்த மைக்குக்கு ஒன்று தேவை இருக்கு. என்னது? பேட்டரி தேவை. அந்த தேவையை சந்திச்சாதான் இந்த மைக்கு வேலை செய்யும். கார் ஓடணும்னா காருக்கு ஒரு தேவை இருக்கு. பெட்ரோல் தேவை, டீசல் தேவை. அந்த தேவையை சந்திச்சாதான் கார் என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணா ஓடாது, சும்மா. ஜெபம் பண்ணா கர்த்தர் பேசுவார். என்ன பேசுவார் தெரியுமா? தம்பி, பெட்ரோல் பல்க்கு எடுத்துட்டு போய் பெட்ரோலை ஊத்து. இப்போ பல தேவைகள், நிறைய தேவை இருக்கு. பெண்ணுக்கு நிறைய தேவை இருக்கு, ஆணுக்கு நிறைய தேவை இருக்கு. இப்ப பெண்கள்லாம் அமைதியா இருங்க, வாயை திறக்காதீங்க. ஆண்கள் சொல்லுங்க, புருஷர்கள் சொல்லுங்க, உங்க மனைவியினுடைய பிரதானமான தேவை என்ன? இன்னைக்கு 10 மணி ஆகட்டும்ன்றேன். என்ன சார், என்ன பிரதர்? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? வெரி குட். உங்க பேர் என்ன பிரதர்? ஜஸ்டின். கை தட்டுங்க. ஜஸ்டின் கரெக்டா சொல்லிட்டார். ஒரு பெண்ணினுடைய பிரதானமான தேவை என்னன்னா அன்பு. அன்பு. அந்த அன்புன்ற தேவையை நீங்க சந்திச்சா தான் அந்த கார் ஒழுங்கா ஓடும், இல்லைன்னா மக்கர் பண்ணும். என்னன்னே தெரியல பிரதர், ஒரே மக்கர் பண்றா. நானே சொல்றேன், தீர்க்க தரிசனம் நம்பர் 1, அன்பு செலுத்தாத வரைக்கும் மக்கர் பண்ணுவாள். அன்பா 2 வார்த்தை பேசுங்க, அன்பை காண்பிங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள். விளையாட்டுக்கு எழுதல,
அதுதான் மனைவிக்கு தேவை, அதுதான் பெண்ணுக்கு தேவை. உங்க அன்பை அவங்க விரும்புறாங்க பிரதர். அந்த அன்பை கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தேவை. she does not want love, she needs love. அப்படின்னா அவங்க அன்பை விரும்பல, அன்பு அவங்களுக்கு தேவையா இருக்கு. இப்ப நீங்கெல்லாம் அமைதியா இருங்க. ஏற்கனவே நாங்க அமைதியா தான் இருக்கோம்ன்றீங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு ஆணுக்கு என்னங்க தேவை? கீழ்ப்படிதல். ஆனா கீழ்ப்படியத்தான் மாட்டோம். ஆனா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறேன், ஒரு ஆணினுடைய தேவை கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படிதல் என்பது அந்த தேவையை சந்திப்பதற்கான ஒன்று. ஆணுக்குள்ள கர்த்தர் வச்ச தேவை கீழ்ப்படிதல் இல்லம்மா, இன்னொரு தேவை இருக்கு. அவங்க சைட்லயாவது அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லிட்டாரு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தேவை என்னன்னே தெரியல. கல்யாணம் ஆகி 21 வருஷம் ஆச்சு பிரதர், ஒரே சண்டை பிரதர், போராட்டம் தாங்க முடியல பிரதர், பெட்ரோலே ஊத்தலையேம்மா. அப்புறம் சண்டை வராம எப்படி இருக்கும்? என்ன தேவைன்னே நமக்கு தெரியலையே. உங்க புருஷனுக்கு என்ன தேவை தெரியுமா? கர்த்தர் வச்ச தேவை என்ன தெரியுமா? சொல்லுங்க. வெரி குட். ரெஸ்பெக்ட், மரியாதை. எப்ப பார்த்தாலும் மதிக்கணும் மதிக்கணும் மதிக்கணும்னே சொல்றார். வேற என்ன சொல்லுவாரு? அவருக்கு அதான தேவை, மரியாதை கொடுக்கணும். ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைன்னு உங்ககிட்ட வர்றாங்கன்னு வைங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன குறை சொல்றாங்கன்னு பாருங்க. பெண்ணு எப்பவுமே என்ன சொல்லுவா தெரியுமா? இவர் என்னைய நேசிக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லும். புருஷன் எப்ப என்ன சொல்லுவார் தெரியுமா? அதான் வாயில வரும். ஏன்னா அதுதான் அவருக்கு தேவை. வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் புருஷன் தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியானவள் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள்னு இருக்குது பாருங்க. அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா wife must respect her husband. respect her husband. இந்த ஒரு பாயிண்ட சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இதோட உங்களை அனுப்புனேன்னா, இப்போ இதோட உங்களை ஜெபம் பண்ணி அனுப்புனேன்னா, என் பிரசங்கத்தை வச்சே வீட்டில் சண்டை வரப்போகுது. என்ன சண்டை? போனோடனே சொல்ல போறாரு, மரியாதை கொடுடி, கேட்டையில மரியாதை கொடு. உடனே அவங்க சும்மாவா இருப்பாங்க? நீங்க அன்பு செலுத்துங்க. அப்ப யார் முதல்ல ஆரம்பிக்கிறது? முதல்ல யார் ஆரம்பிக்கிறது? ஆணா பெண்ணா? ஏன் ஆண்? வெரி குட். நம்பர் 1, ஆண் தான் முதலாவது படைக்கப்பட்டான். நம்பர் 2, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல புருஷனும் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன். சரியா? கிறிஸ்து முதல்ல சபையை நேசிச்சாரா, இல்ல சபை முதல்ல கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சதா? கிறிஸ்து தான் முதல்ல சபையில அன்பு கூர்ந்தார். இன்னும் சொல்ல போனா அவர் அன்பு கூர்ந்ததுனாலதான் சபைன்னு ஒன்னே உருவாச்சு. அதனால அன்பு என்ற விதையை நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும். அன்பு என்ற விதையை விதைச்சா மரியாதை என்கிற விளைச்சலை நீங்கள் பார்ப்பீர்கள். முறைக்கிறீங்களே, முறைச்செல்லாம் பிரயோஜனம் கிடையாது. குடும்பம் நல்லா இருக்கணும்னா இதான் வழி.
ராஜ்யத்துக்காக அன்பு செலுத்துங்கள். ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக உங்க மனைவியை நேசிங்க. மனைவிகளில் அன்பு கூறுங்கள்னு போட்டிருக்கா, நல்ல மனைவிகளில் அன்பு கூறுங்கள்னு போட்டிருக்கா? சொல்லுங்க பிரதர். நல்ல அருமையான மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே போட்டிருக்கு. மனைவியினாலே அன்பு கூர்ந்துருங்க. நல்ல மனைவி கெட்ட மனைவிகள் இல்ல, மனைவியினாலே அன்பு கூர்ந்துருங்க. அன்பா பேசுங்க, அன்பு கூர்ந்து பாருங்க, மரியாதை உங்களுக்கு விளைச்சலா வரும். ராஜ்யத்தை கட்டி எழுப்புவீங்க. எழுப்பி நிற்போம், கண்களை மூடுவோம். நேரம் ஆயிடுச்சு. கேட்ட வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். எங்களை இணைச்சது ராஜ்யத்துக்காக இணைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, ராஜ்யத்துக்காக இணைச்சிருக்கிறீங்க. ராஜ்யத்தின் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்கே நிற்கிற அத்தனை குடும்பங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தின் பணியில் எடுத்து பயன்படுத்தும்படியா ஐ எம் கோயிங் டு ப்ரே. உங்களை குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் தொட்டு குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிப்பீங்களா? பல காரியங்களை கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார், பல தவறுகளை உங்களுக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். அதெல்லாம் சரிப்படுத்துங்க, இன்னைக்கு சரிப்படுத்துங்க. கர்த்தர் பேசிய வார்த்தைகளுக்கு உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் குடும்பம் குடும்பமாய் பேர் பேராய் உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரனா நின்று இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் குடும்பங்கள் மலை மேலுள்ள பட்டணமாய் விளங்குவதாக, இவர்கள் குடும்பங்கள் ராஜ்யத்தை உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதாக. இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற, இந்த குடும்பங்களை பிரிக்க நினைக்கிற, இந்த குடும்பங்களுக்குள்ள வைராக்கியத்தையும் பகையையும் கசப்பையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிற பொல்லாத வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறோம். அவைகளை இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பங்களை விட்டு வெளியேற்றுகிறோம். அன்பு உண்டாயிருப்பதாக, மரியாதை உண்டாயிருப்பதாக. ஆவியானவர் இந்த குடும்பங்களை ஆட்கொள்ளுவீராக. ஆவியினால் நிறைந்த குடும்பங்களாய் இந்த குடும்பங்கள் வாழ்ந்திருப்பதாக. இந்த குடும்பங்களின் மூலமாய் இந்த சபை கட்டப்படுவதாக, இந்த சபையின் மூலமாய் இந்த சமுதாயம் கட்டப்படுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பாஸ்டர் சகோதரிய அவர்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையை நடத்துறதுக்கு தேவையான கிருபை, பலன், ஞானம் இவைகளை இன்னும் 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 ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஊற்று போல நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நல்ல சரீர சுக பலன் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. தீர்க்காயுசை கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே நீர் வைத்த தரிசனங்கள் இயேசுவின் நாமத்தில் வருகிற நாட்கள்ல நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதாக. நாளுக்கு நாள் இந்த சபை வளரட்டும், இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.